Hey guys, welcome back to my channel. If first time my video பார்க்கறீங்கன்னா நான் தான் ஹர்னி. I arts and craft videos போடுறேன். And இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம one stroke painting பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் ரீசெண்டாக ஒரு ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் 1 மினிட்க்கு போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். நான் ஆல்ரெடி பிகினர்ஸ்க்கு ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு டிப்ஸ் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது பார்க்கலாம் மறக்காமல் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சரி இப்போ நம்ம ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்க்கு தேவையானது பெயிண்ட் தான். நான் ஒயிட், பிங்க், எல்லோ, க்ரீன் இந்த 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் அண்ட் தின் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு 2 சைடும் 2 கலர் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து 2 கலரும் மர்ஜ் ஆகும். 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கலர் நல்லா மர்ஜ் ஆகி அந்த திக்காக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் பேப்பரில் பண்ணும்போது ஊறிடும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் அந்த அழகாக அந்த வேவிலாம் தெரியாது. ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த கலர் காம்பினேஷன் தான். ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. அதுதான் அந்த பெயிண்டிங்க்கு வந்து அழகு கொடுக்கும். அண்ட் என்னோடய ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா பிங்க் தான் டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த லேயரில் வரும். செகண்ட் லேயர் தான் வந்து ஒயிட் வரும். இப்போ நம்ம இதே மாதிரியே 3 பெட்டல்ஸ் போட போகிறோம். இந்த ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா சாரீஸ் அண்ட் சுடிதார்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணுவாங்களா, ஃப்ளார் டிசைன்லாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் உங்கள் சாரீ அண்ட் சுடிஸில் வந்து நீங்களும் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாரோட டாப் லேயர் வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து பாட்டம் லேயர் பண்ண போகிறோம். அண்ட் அகைன் நான் பெயிண்ட் டிப் பண்ணிக்கிறேன் பிகாஸ் எனக்கு லைட்டான மாதிரி ஃபீல் ஆச்சு. அகெயின் நான் டாப் லேயர் வந்து பிங்க்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பாட்டம் லேயர் எப்படி கொடுக்குறோன்னா சி வேவ் மாதிரி கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அகெயின் இன்னொரு ஃப்ளவர் வரைய போகிறேன். இதே மாதிரி தான் ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ்லாம் கிடையாது. இத்தனை பெட்டல்ஸ் தான் வரணும், இவ்வளோ தான் வரணும்னு. இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் பெயிண்டிங் மாதிரி. இது நீங்கள் 1 or 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ பார்க்க கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இது வந்து 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அண்ட் ஆல்ரெடி ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் பிகினர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். அண்ட் மறக்காமல் என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் அழுத்துங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும். இப்போ வந்து நம்ம 2 ஃப்ளாரையும் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து லீஃப் வரைய போகிறோம். இந்த ஃப்ளார்க்கு வந்து கலர் காம்பினேஷன் நீங்கள் பிங்க் அண்ட் ஒயிட் தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் ப்ளூ ஒயிட்டு ஸோ என்ன கலர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் இது வந்து எக்ஸாக்டாக ஃப்ளார்னால் அந்த ஒரிஜினல் ஃப்ளார் அந்த மாதிரி இருக்காது. இது எல்லாமே நம்ம இமேஜினரி ஃப்ளார்ஸ் தான். நம்மளுக்கு வேணுன்ற கலர்ஸ் அண்ட் டிசைன் காம்பினேஷன்ஸில் நம்ம பண்ணால் அது இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம லீஃப் பண்ண போகிறோம்ல, ஸோ அதுக்கு வந்து நான் எல்லோ அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேம் நம்ம பிங்க் அண்ட் ஒயிட் பண்ண மாதிரியே. இப்போ லீஃபுக்கான கலர் நல்லா மர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த நம்ம வரைஞ்ச ஃப்ளார் இருக்குல்ல, இந்த ஃப்ளார்க்கு வந்து ஸ்டெம் அண்ட் லீஃப் கொடுக்க போகிறோம். இப்போது நான் 2 ஃப்ளாருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் தான் கொடுக்குறேன். ஸோ அதனால் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதுவே ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் சைட் லீஃப் வரையிடும். இதுக்கு வந்து சிங்கிள் சைட் மட்டும் தான் அந்த லீஃப் இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து சிங்கிள் சைட் லீஃப்னு சொன்னேன். இது வந்து நம்ம டபுள் சைடும் வரைவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சைடு எந்த ஆங்கிளில் கொடுக்குறோமோ அதே மாதிரியே உல்ட்டா பண்ணி ப்ரெஷ்ஷை ஸோ அதே ஆங்கிள்லாம் அதே மாதிரி தரணும், அதே வேவியோட. அண்ட் சென்டரில் வந்து எல்லோ கலர் லைன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டாப்பில் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது எல்லோ க்ரீன் நம்ம காம்பினேஷன் யூஸ் பண்ணால, ஸோ அதில் வந்து நான் டாப்பில் எல்லோ கொடுத்துருக்கேன். ஸோ சென்டரில் நான் எல்லோ கொடுக்குறேன்.
நீங்கள் சப்போஸ் டாப்பில் க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா சென்டரில் க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஃப்ளார் இப்போது கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஸ்டெப் தான் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நான் இன்னும் கொஞ்சம் என்னோடய ஃப்ளாரை பிரைட்டன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் கொஞ்சம் காஞ்சோடனே உங்களுக்கு வந்து அந்த டல் ஃபீலிங் கொடுக்கும், கலர்ஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்காது. ஸோ அகெயின் நான் இன்னொரு கோட்டிங் லீஃப்க்கு மட்டும் கொடுக்குறேன். அண்ட் நான் ஸ்டெம் அண்ட் லீஃப்க்கு வந்து இன்னொரு கோட்டிங் முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தின் ப்ரஷ் எடுக்க போகிறோம். நான் 0 சைஸ் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அண்ட் லைட்டாக எல்லோ பெயிண்டில் தொட்டு சென்டர் ஆஃப் ஃப்ளாரில் ஒரு ஸ்ட்ரோக், ஒரு சிங்கிள் லைன் கொடுக்குறேன். இது ஏன் பண்ணுறோன்னா பூக்கு இன்னும் கொஞ்சம் அது அழகு சேர்க்கும். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் நேச்சராக இருக்கும். அண்ட் நான் வந்து இப்போது லைட்டாக ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அது இதுக்கு மேலே நம்ம வந்து சீட் மாதிரி வைக்க போகிறோம். லைட்டாக டாட்டாக வைக்க போகிறோம். அவ்வளோதான், நம்ம ஃப்ளார் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இது கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் வந்து ஃபேன் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணி அந்த கிராஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் எம்ப்ராய்ட்ரி மாதிரி இதை பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா இது தேவையில்லை. எங்கன்னா காம்படிஷன் ஆர் நீங்களே சும்மா ட்ரை பண்ணுறதுனா இது ட்ரை பண்ணலாம், அழகாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான், நம்ம வந்து கிராஸ் மாதிரி கூட போட்டாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அண்ட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எனி குவரிஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு இன்ஸ்டாவில் கூட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கிரியேட்டிவ் ஐடியோட வரேன். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரிணி.